அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பயணிகள் படிக்கட்டில் பயணம் செய்வதை தவிர்க்க அனைத்து பேருந்துகளிலும் தானியங்கி கதவுகளை பொருத்த வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் பாலகிருஷ்ணன், இந்த உத்தரவை அமல்படுத்த ஏதேனும் கால நிர்ணயம் வகுக்கப்பட்டிருக்க விவரங்கள்? வணக்கம் அரணேஷ். தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் படிக்கட்டுகளில் எத்தனை பேருந்துகளில் தானியங்கி கதவு பொருத்தப்பட்டுள்ளது, எத்தனை பேருந்துகளில் தானியங்கி கதவு பொருத்தப்படாமல் உள்ளது என்பது குறித்து தமிழக உள்துறை செயலாளர், போக்குவரத்து துறை செயலாளர் உள்ளிட்டோர் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இளைஞர்களின் நலன் கருதி தமிழகத்தில் அரசு தனியார் பேருந்துகளில் படிக்கட்டு பயணத்தை தவிர்க்கும் வகையில் அனைத்து பேருந்துகளிலும் படிக்கட்டுகளில் தானியங்கு கதவுகளை பொருத்த வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளது. ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் எவ்வாறு சமாளிப்பார்கள்? பல இடங்களில் ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் இளைஞர்களை தாக்கும் காட்சிகளும் அரங்கேறி வருகிறது. இளைஞர்கள் ஜாலியாக படிக்கட்டில் பயணம் செய்து விபத்து ஏற்பட்டு பலியாகின்றனர். இதனை தவிர்க்க வேண்டும் என பல்வேறு கட்டங்களாக இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு நீதிபதிகள் சுரேஷ்குமார், அருள்முருகன் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது பல்வேறு கேள்விகளை கேட்ட நீதிபதிகள் இளைஞர்களின், மாணவர்கள் உள்ளிட்டோரின் நலன் கருதி தமிழகத்தில் பேருந்துகளில் படிக்கட்டு பயணத்தை தவிர்க்கும் வகையில் அனைத்து பேருந்துகளிலும் படிக்கட்டுகளில் தானியங்கு கதவுகளை பொருத்த வேண்டும், படிக்கட்டு பயணத்தை தவிர்க்கும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் எத்தனை பேருந்துகளில் தானியங்கு கதவு பொருத்தப்பட்டுள்ளது, எத்தனை பேருந்துகளில் தானியங்கு கதவு பொருத்தப்படாமல் உள்ளது என்பது குறித்து தமிழக உள்துறை செயலாளர், போக்குவரத்து துறை செயலாளர் உள்ளிட்டோர் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டுள்ளனர். அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.